தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானின் ஆலய நுழைவு போராட்டம் கதறிக்கொண்டு வந்த சேகர்பாபு இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து மிக முக்கியமான ஒரு அறிக்கை வெளிவருது. இதுவரைக்கும் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேலாக விழுப்புரம் மேல்பாதியில் உள்ள அந்த திரௌபதி அம்மன் கோயிலை வழிபடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட இந்த மக்களை அந்த தெய்வத்தை வணங்க விடாமல் தடுப்பது அப்படிங்கிறதும், கோவிலை திறக்காமல் அரசு பார்த்திங்கன்னா இருதரப்பினருக்கு மோதல் ஏற்படும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதும், இதனால் அனைத்து காவலர்களையும் அந்த இடத்துல போட்டு கோயில் திறவாத வகையில் இந்த மக்களும் சரி அந்த மக்களும், வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வன்னிய மக்களும் சரி பறையர் மக்களும் சரி இருவருமே அந்த கோவிலில் தொழாதபடியான ஒரு வேலையை தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருந்தது. திராவிட மாடல் அரசு தான் பூட்டு போட்டு இந்த வேலையை பார்த்துருந்தது. அண்ணன் சீமான் அவர்கள் நீங்கள் திறக்கிறீங்களா இல்லை ஆலய நுழைவு போராட்டம் பண்ணணுமான்ற ஒரு அறிக்கை வெளியிட்ட உடனே இன்னும் 1 வார காலத்தில் நாங்கள் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேகர்பாபு அவர்கள் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அவர் பேசுவது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா பல கோயில்களை நாங்கள் திறந்து வழிபட செய்துள்ளோம். கலைஞர் அவர்களும் செய்திருக்கார். இப்போ இருக்கிற எங்கள் முதல்வரும் பார்த்திங்கன்னா சேலத்தில் அங்கே இங்கேன்னு ஓடாமல் பல வருடங்களாக இருந்த அனைத்து தேர்களையும் கொண்டு வர வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் படைத்தவர் எங்கள் தலைவர் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதையோ பீத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு சேகர்பாபு அவர்கள். அதிலேருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. யாராவது ஒருவர் கேள்வி கேட்டால் இந்த விஷயம் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனால் அனைத்து தமிழர்களுக்குமான பிரச்சனைக்கு கேள்வி கேட்க இங்கே ஒருவர் சீமான் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை பேசினா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு கட்சியினரும் அஞ்சு கொண்டு நடுங்கி கொண்டு யாராவது ஒரு பக்கம் சாராராக பேசுவதெல்லாம் இல்லாமல் எந்த மக்களுக்கு பிரச்சனையோ அந்த மக்கள் பக்காண்டி நிற்கணும் அப்படிங்கிறதுல தமிழ் தேசியவாதிகள் தெளிவாக இருக்காங்கன்னு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் சீமானவர்களை ஆணைக்கிணங்கத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் 1 வாரம் காத்திருப்போம். உண்மையில் அவர்கள் திறக்கிறார்களா இல்லையா, இல்லை மீண்டும் அந்த ஆலய நுழைவு போராட்டம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் சீமானவர்களின் பேச்சுக்கும் இப்போ சேகர்பாபு அவர்கள் குறிப்பிட்டு பதிவிட்டுள்ள இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.